செம்ம டேஸ்டான தினையரிசி கேசரி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ஒரு டம்ளர் தினையரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாணலி வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு அதில் கேஷ்யூவும் கிரேப்ஸும் போட்டு கலர் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்து அதுக்கப்புறம் அது ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கலாங்க. இதை மாற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வச்ச தினையை மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 பொடிச்சு எடுத்துக்கலாங்க. பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா அதே வாணலியில் கொஞ்சம் கூட நெய் விட்டு நம்ம நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தினை அரிசியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம நெய்யில் போட்டு வதக்கவே அதோடய ஸ்மெல் நல்லா வருங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது சிம்மில் வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியாக ஒரு 4-5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. நம்ம கேசரி நார்மல் கேசரி செய்யும் போது இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்க வேண்டாம். பட் தினையரிசிங்கும் போது நல்லா வெந்து வரணும். ஸோ நான் ஒரு டம்ளருக்கு 4-5 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா மூடி போட்டு சிம்மிலே வச்சு வேக வச்சுட்டேங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் பால் விட்டு கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடும். 1-2 கொதி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சிம்மில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. இதான் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. ஸ்வீட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டம்ளர் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்டு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சுகர்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச கேஷ்யூவும் கிரேப்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏலக்காயை தட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஒரு கொதி விட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் செம்ம டேஸ்டான தெனை கேசரி ரெடி ஆயிருங்க. டேஸ்ட்டு வேறு லெவல். நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகம், அதே நேரத்தில் டேஸ்ட்டும்